நான் யாருக்காக பிசினஸ் பண்றேன்? பணம் சம்பாரிச்சு போகும்போது நானே கொண்டு போறேன். இவங்களாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பன் கஷ்டப்பட்டான், நான் கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைங்களாவது கஷ்டப்படாம அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்ப புரியாது. நாளைக்கு ஒரு நாள் இவங்க முன்னாடி பணத்தை மூட்டை மூட்டையா கொட்டி இவங்களை வசதி வச்சு பாப்பேல்ல, அப்ப சொல்லுவாங்க அப்பா நல்லவரு வல்லவரு அப்படின்னு. அது வரைக்கும் நான் உங்களுக்கு செல்ல காசு தான். இவங்களுக்காக தான் போராடுறேன்னு இவங்களுக்கே தெரியலன்றப்போ மனசு விட்டு போச்சு தமைந்தி. அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு போகட்டும். என்கிட்ட எந்த முடிவை கேட்காதீங்க. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பசங்க உங்களை புரிஞ்சுதாங்க வச்சிருக்காங்க. எப்படி தப்பு தப்பா? அதனாலதான் அப்ப நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்னு நினைச்சு ஆளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டாங்க. அவளே அடிக்க போற முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி இவன் ஆரம்பிச்சு வச்சான். அடுத்தது இப்படி வந்து நிக்குது. இனி இவன் யார பத்த வச்சிருக்கான்னு தெரியல. அவங்க எப்படி அசிங்கப்படுத்திட்டு போவாங்கன்னு தெரியல. எங்க திவ்யா நம்மள கேட்டுதானங்க முடிவு பண்ணுனா? ஆனா மாப்பிள்ளை அவதானே தேடிக்கிட்டா. அப்பா, நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லல. இப்படி வந்து கேட்டாங்க, என்ன சொல்லலான்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீங்க தான் அவங்கள வர சொன்னீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. அக்கா என்ன பேசுற நீ? சும்மா இரு. அப்பா இது மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டாரு. தங்கமான மனுஷன் அவரு. நீங்க எதையாச்சும் பேசி அக்கா கிடைக்கிற நல்ல லைஃபை கெடுத்து விட்டுறாதீங்க. நீ எப்படா பெரிய மனுஷான? பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒடிப்பைய நீ கூடால வந்து பேசிட்டு இருக்க. டேய் சும்மா இரண்டா. ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திவ்யா சம்பளத்தை நம்ம வீட்டுக்கே கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ள ஒரு நல்ல குடும்பம் நமக்கு கிடைக்காதுங்க. ஓஹோ, குடும்பமே ஒரு முடிவில் இருக்கீங்க. இனிமே நான் சொல்லி என்ன ஆக போகுது? எனக்கும் அந்த ஃபேமிலி ஓகே தான். கல்யாண வேலைகளை பார்ப்போம். ஆனா ஒரு கண்டிஷன். எனக்கு லேண்ட் விஷயமா இப்போ ஒரு டீல் போயிட்டு இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஏங்க வீட்டுல முதல் கல்யாணம் கிராண்டா பண்ண வேணாமா? கையில காசு வேண்டாம்? அப்பா அதான் செலவெல்லாம் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏய், அவங்களுக்கு சொந்தக்காரங்களே கிடையாதுன்னு சொல்றாங்கடா. அவங்க எப்படி கிராண்டா பண்ணுவாங்க? நாமளும் அப்படி பண்ண முடியாது. நமக்கு சொந்தக்காரங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட வேண்டாமா? ஆமாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணலாங்க. அதுக்குதான் அவங்க சரின்னு சொன்னாங்களே. அதெல்லாம் சரியா வர்றது தமைந்தி. இப்போ நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடும். நானே நின்னு என் பேர் சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறனா இல்லையான்னு பாரு. சரிங்க, போயிட்டு வாங்க. ஏமா அப்பா நல்லவரா கெட்டவரா? அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? நீ வேணா பாரு. அப்பா சொன்ன மாதிரியே திவ்யா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த போறாரு.